எங்க கார் ரிப்பேர் பண்ண வந்துட்டு இப்படி உங்க கைக்குள்ள அடங்கிருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னங்க, நானும் இப்படி ஆவேன்னு நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நம்மளால இல்லைங்க, மேல இருக்கிறவர் செய்யற குறும்பு. எங்க மாடியில உங்க தாய் மாமா இருக்கானா? தேவன்னு சொன்னேன். அதே நம்ம வெல்டர் தேவன் இங்கதான் தங்கி இருக்கிறானா? ஓச்சுடா, போயும் போய் நான் ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணனேன். வெல்டரு, டிங்கரு, எலக்ட்ரிஷியன். கடவுள சொன்னேன், கடவுள. ஏங்க ஏங்க உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு பிரியங்களா? ஏங்க ஏங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த வாங்க உங்க தேவையா? நான் யாருக்குமே மரியாதை கொடுப்பேங்க. ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க. ரொம்ப தப்பு கணக்கு. இல்லங்க, ஏதோ ஒரு ஜாடையில தாங்க அப்படி தெரியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரியா தெரியுது? தமிழ் கோவிச்சுக்காத. முதல்ல உன்னை பார்த்த உடனே என் நெஞ்சு இருக்குது ரேடிக்கு மாதிரி கொதிச்சுது. பொங்கி வர்றதுக்குள்ள சூட்டை தணிச்சுட்டேன். நான் மட்டும் என்னவா, அன்னைக்கு உங்க கார் ஷீட்ல பார்த்த உடனே உங்க மூக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் மூக்கு மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு? அதுவா, எக்ஸ்பர்ட் குவாலிட்டி எறா மாதிரி உங்க மூக்கு சும்மா பளபளன்னு இருக்கு. தமிழ் உன் நெத்தி இருக்குது பழைய மாரிஸ் மைனர் வண்டி பேனட் மாதிரி தக தகன்னு இருக்குது. தலை சீங்க. என்ன மீசை, என்ன மீசை? ஏன் மீசை? இத பார்த்த உடனே எனக்கு கெளுத்தி மீன் ஞாபகம் வருது. அதென்ன அந்த மீன் ஞாபகம் வருது? ஆமாங்க, அதுவும் இதே மாதிரி மீசை வச்சிருக்கேன். அப்ப மீசை எடுத்தா வித்தியாசம் தெரியட்டும். அது இருந்தாதான் உங்க முகமே நல்லா இருக்கு. எப்படியோ தமிழ் புதுசா பெயிண்ட் அடிச்ச வண்டி மாதிரி பல பல பலன்னு இருக்கிற நீ. நீங்க மட்டும் என்னவா, ஐஸ்ல வச்ச மீனாட்டம் சும்மா புத்தம் புதுசா ஜில்லுன்னு இருக்கீங்கல்ல. பாத்தியா, உன் மனசும் என் மனசும் ஒரே மாதிரி இருந்தனாலதான் நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். நான் கிட்டவாடி ஜமீன்தார் பரம்பரை, ஜமீன் ரத்தத்தோட கலக்க வேண்டியவன் தவறி போய் இங்க கலந்துட்டேன். என்னையும் அப்படித்தான் எங்க வீட்டுல பெரிய இடத்துல கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு பெரிய இடமே கிடைச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்னங்க ஆச்சு? எதையும் சொல்லிட்டு செய்யுங்க. ஆமா, என் வண்டியை நீங்க ரிப்பேர் பண்ணி தரவே மாட்டீங்களா? இந்த பாருங்க, உங்க வண்டி பழைய வண்டிங்க, பார்த்து தான் செய்யணும். ஆமா, எங்க செய்யறீங்க? இங்கே தானே இருக்கீங்க. இந்த பாருங்க, நானா செய்யணும். பழைய வண்டி எல்லாம் பசங்க பாத்துக்கிறவானுங்க. புது வண்டினா தான் நான் கை வைப்பேன். அப்பா, நீங்க இனிமே ஷெட்டுக்கு போகவே மாட்டீங்களா? இனிமே ஷெட்டுக்கு போய் என்னங்க இருக்குது, இங்கே இருந்து எரா கம்பெனியை பெருக்குவோமுங்க. ஓ அப்படியா, அதுவும் நியாயம்தான். எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்ட ஓட்டெல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க? இன்னைக்கு நான் தாங்க தட்டுறேன். தட்டி தட்டி என் முட்டியெல்லாம் பேர்ந்து போச்சுங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை தன்னை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நான் சத்தியமா ஆம்பளை தாங்க. நீங்களே சொன்ன ஊரறிய நிரூபிக்க ஒரு நாள் வரட்டும். கல்யாணத்தை சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் 4 பேருக்கு தெரியும். என்னன்றீங்க? போலாமா? யார் நீ? என்ன ஏன் தடுக்கிற? என் பேர் ராஜா, தொழில் மோட்டர் மெக்கானிக். ஆமா, சார் யாரு என்ன அங்க தெரிஞ்சுக்கலாம். அதையே நீ தெரிஞ்சுக்கணும். அந்த விவரம் எனக்கு தேவை. உனக்கு சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. வழிய விடு. ஏய், ஒரு நிமிஷத்துல உன் எலும்பை எண்ணி கையில கொடுத்திருப்பேன். ஆனா என் தங்கச்சி மனசுல விழுந்துட்டு தான் தவிக்கிறேன். அப்ப நீங்க லீலாவோட அண்ணன், கூட பிறந்தவல்ல, ஆனா அதை விட ஒரு படி மேல. என்ன மன்னிச்சிடுங்க. தேவையில்லை. காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுதான் தப்பு. ஆமா, நீ லீலாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன். அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க மறுத்தா? அதையும் மீறி லீலாவை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். உன்னுடைய தைரியத்தையும் பரந்த மனப்பான்மையும் நான் பாராட்டுறேன். என் மகனுடைய மனசுக்கு பிடிச்ச உன் தங்கச்சிய நான் மருமகளா ஏத்துக்கவும் தயாரா இருக்கிறேன். ஆனா ஆனா என்னங்க? தம்பி, நடந்த வியாபாரத்துல எதிர்பாராத விதமா நஷ்டம் ஏற்பட்டு என் நண்பன் ஒருத்தங்கிட்ட 50,000 ரூபாய் கடன் பட்டு இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நான் கடன்காரனா இருந்தாலும் என் பையன் புத்திசாலித்தனமா படிக்கிறத பார்த்துட்டு என் பையனுக்கே அவளை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னா இருக்கிற இந்த ஒரு வீட்டையும் ஏலத்துக்கு கொண்டு வந்து எங்களை நடுத்தரவுல நிக்க வச்சிருவாங்கப்பா. அவ்வளவுதானே? உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சரி. இந்த பொட்டியை கொண்டு போய் முதலாளி கிட்ட இந்த விலாசத்துல கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சன்மானம் நீ எதிர்பார்க்கிறத விட அதிகமாவே கிடைக்கும். ஓகே.
My name is Villa. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா ஆனாலும் சில மீது நோட்டம் பாபு சொன்னபடி செய். ஓகே ஓ சீக்கிரம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சார்? TMY 5479ல கள்ளக்கடத்தல் தங்கம் வந்துகிட்டு இருக்கு. கேட்ச் இட். நானா? பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம் என் மீது பாயோர்கள் யாராக இருந்தாலும் கோட்டம் My name is Villa. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா
வாங்க சார். சரி சரி வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சருக்கெல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கங்க. வெல் டன். என் பொருளை நீ காப்பாத்திட்ட, இப்போ உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. Come on. சாப்பிடு. என்ன இவ்வளவா? நீ நல்லா இருந்தா தானே எனக்கு தெம்பு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமா. நீயா? பயப்படாத ராஜா, நாம 2 பேரும் இப்போ ஒரே கூடாரத்துல இருக்கோம். ஆமா ராஜா, என்னுடைய நம்பிக்கையான ஆள்கள் இவன் ஒருத்தன். வா ராஜா வா. வீட்டுக்கு போகணும்னு சொன்னியாமே? ஆமா சார், எங்க அம்மாவை பார்த்து 10 நாள் ஆச்சு. இவ்வளவுதானா? என்ன சார் இவ்வளவுதான்? நான் ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் 10 நிமிஷம் கூட இருந்தது கிடையாது. அம்மா பேர்ல அவ்வளவு பாசமா உனக்கு? ஆமா சார், எங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எல்லாமே என் அம்மா தான். நீங்க விதவிதமா விருந்துங்க வைக்கலாம், ஆனா எங்க அம்மா கையால பிழிஞ்சு போடுற பழைய சோறு தான் எனக்கு பஞ்சாம்பம். உண்மையிலேயே உன்னை பெத்த தாய் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். என்கிட்ட லட்சமா பணம் இருக்கு. அந்த பணத்துக்காக என்ன சுத்தி ஒரு கூட்டமே இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு பாசமுள்ள ஆத்மா தான் என் பக்கத்துல இல்லை. உங்க மனசு அளவுக்கு மீறி தொட்டுட்டே நினைக்கிறேன். I'm sorry. நான் வரேன். நில்லுப்பா. இந்த இப்போதைக்கு இதை வச்சுக்க, இன்னும் போக தர்றேன். என்ன பாக்குற? எல்லாம் நல்ல நோட்டு தான். நோட்டு நல்லதுதான், நான் கொடுத்தவன் நல்லவன் இல்லையே. ராஜா, நீ யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு கடத்தல்காரன், தேச துரோகி. ஆனா நான் உண்மையா உழைக்கிறவன், உழைப்பாளி. இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது, வேற ஆளப்பாரு. இந்த பிச்சைக்கார். இருக்கே ஆபத்தான நிலைமையில வந்த உன்னை வைத்தியம் பார்த்து திரும்ப மனுஷரா உயிரோட நடமாட விட்டதுக்கு நீ காட்டுற நன்றி தானா? அந்த நன்றிக்காகத்தான் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி இருக்காம வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போறேன். அவ்வளவு சுலபமா நீ இங்க இருந்து போக முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா போயிடலாங்கய்யா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இங்க இருந்து நீ போக முடியாது. மரியாதையா நான் சொல்றத கேள். கஷ்டமா இருக்கா?
ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல உங்களை பார்த்து அடிக்க மனசே வருது, அதான் பார்க்கிறேன். இருக்கிற தொழில் போதாதுன்னு உயிரை பணையம் வச்சு எதுக்கப்பா இப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க போறேன்? இருக்கிறது போதுங்கிறத திருப்தி அடையதானே நமக்கெல்லாம் நல்லதுப்பா. அத்தை, இதெல்லாம் என்னால வந்தது தானே. நான் தானே அவர் அந்த வேலைக்கு போக சொன்னேன். அண்ணா, இப்படி எல்லாம் ஆபத்தான வேலை செஞ்சு பணம் சேர்க்கறதா இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏதோ எதிர்பாராம ஒரு விபத்து நடந்து போச்சு, அதுக்கு போய் இருந்தாலும் அவர் என்ன எவ்வளவு அன்பா பாத்துட்டாங்க தெரியுமா? ஸ்பெஷல் டாக்டர், ஸ்பெஷல் மருந்து, ஸ்பெஷல் சாப்பாடு, எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆமா, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எல்லா அப்பாவும் அப்படித்தான் பாத்துப்பாங்களா? ஆமாப்பா, மத்தவங்களை விட பெத்தவங்களுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். அப்போ அம்மா, அவரே எனக்கு அப்பாவா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்காரு. நீ எப்படி எல்லாம் அந்த ஆள் பத்தி தப்பா நினைக்காதேம்மா. அவன் ஒரு அயோக்கியன், கடத்தல்காரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன். பெரிய மெக்கானிக் நீங்க கண்ணா பின்னான்னு காரை ஓட்டி கொண்டு போய் மோதிட்டீங்க. பெரிய மெக்கானிக்கா இருந்தா சின்ன மெக்கானிக்கா இருந்தா நட்டு கண்டுருச்சுன்னா புடிங்கிட்டு விழ வேண்டியதானே. ஐயோ ஐயோ. ஆமா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுதா? ஆமா ஆமா, எனக்கு அங்கங்க சில சில அடிதான். முதல்ல எனக்கு அமுக்கு, அப்புறம் நான் பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன கார்ல போலாம்னு சொன்னேன். ஓசியா வண்டியை கேட்ட உருப்படாத வண்டியை கொடுத்துட்டான். அந்த வண்டிக்கு ஆயில் மாத்தாம கொடுத்துட்டான். அதனாலதான் கீர் பாக்ஸே புடிங்கிட்டு போயிடுச்சு. ஐயோ பாரு, எவனோ கதவை தட்டுறான். கொஞ்ச நேரம் எதமா இருக்க விட மாட்டானுங்களே. திறந்துதான் இருக்கு, வாப்பா உள்ள. அவர் நல்லா தானே இருக்காரு. பசங்களுக்கு பாச உணர்ச்சியை பாத்தியா? ஆமா. தலைவர் அடிபட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. துக்கம் தாங்க முடியல பசங்களுக்கு. அதுக்கு ஒண்ணு அழுகல, அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. கரைஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏண்டா, மழை பெய்யுதுன்னா அந்த தகரத்தை எடுத்து மேல வைக்க வேண்டியதானடா? அது இல்ல என்ன, ஷெட்ல இருக்கிற காரு, டயரு, டியூப், பேனர் செட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏண்டா விட்டு விட்டு திங்கிறீங்களா? அந்த விக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்தோம். கடைசியில எங்களையே மாத்திடுவாங்க போல இருக்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலைக்கு லாய்க்கலடா. அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, அப்படி இப்படி போய் சொல்ல வேண்டியதானடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? உங்க அம்மா செத்து போயிட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அப்பா போய் செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அக்கா செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். இனிமே உங்க குடும்பத்துல யாரு இருக்காங்க செத்து போயிட்டாங்க போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு? நான் கத்துட்டேன்னு சொல்லுங்கடா. ஐயோ அத்தா, டேய், உங்க எல்லாருக்கும் அண்ணிடா. காலைல விழுந்து விபூதி வாங்கிக்கங்கடா. போதும் போதும், பொம்பளை நம்பினவன் உருப்பட்டதே கிடையாது. உனக்கு சரித்திரம் தெரியுமா? பாத்தியா, சரித்திரத்தை பத்தி பேசுற பசங்களை பாத்தியா? இனிமே எங்களால செட்டை நடத்த முடியாது. விடுங்கடா, எவனாவது விலை கேட்டா சொல்லுங்கடா, வித்தரலாம். செட்டை வித்துட்டு என்னென்ன பண்ண போற? இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்டா எரா கம்பெனிய. எல்லாரும் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன். செட்டை வேணா நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய்டா. என்ன பெரிய 2000 ரூபாய்? இந்தாங்க. பாத்தியா, மத்தவெல்லாம் மடையன். இவன் மட்டும் ஒரு செட்டப்பாவே வந்திருக்கான் பாரு. என்னடா, நீங்க என்ன எரா கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல மெக்கானிக் செட்டுக்கு போறீங்களா? என்னங்கடா அண்ணா, நாங்க மெக்கானிக் செட்டுக்கே போறோம். பாத்தியா, நீ எப்படா? அண்ணே, என்னடா? ராஜ பரம்பரை உங்களோட எல்லாம் வேலை பார்த்துட்டு போய் இவங்கிட்ட வேலை பார்க்குது. இவன்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. அண்ணே, நான் கவரிமான் பரம்பரை சேர்ந்தவன். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான். மயிர் நீப்பின்? ஏண்டா, அது ஒரு மயிர் விழுந்தா கூட உயிரோட இருக்காதே. உனக்கு இவ்வளவு விழுந்துருச்சே, எப்படிடா தங்கிட்ட? அண்ணே, அது மானுக்கண்ணே, நான் இங்கதான் தங்குவேன். சரி விடு. டேய் போங்கடா, இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்து செட்டை பெருசு பண்ணுங்க. பெருசு பண்றேன்னு சைடு செவர எடுத்துறாங்கடா, பக்கத்து வீடு வந்துடும். போங்க போங்க. என்ன மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு, ஒரு காபி விட. அது ஒண்ணுதான் குறைச்சு. அண்ணே, வந்ததுல இருந்து இப்படியேதான் இருக்கேன். உட்கார்ந்துகிட்டே வாடா இருப்பாங்க. அது இல்லண்ணே, எரா கம்பெனி உன் கைக்கு வரணும்னா அத்தாட்சி வேணும்ண்ணே. அதுக்கு என்னடா செய்யுது? கயத்தை கட்டிடு. கயரா? எந்த கயிறு? ஐயோ, தாலி கயத்தண்ணே. அத சொல்றியா?
கட்டிடுறேன். நீதானடி தாய் மாதிரி எல்லோரையும் நீயாதரி அடி ஓங்காரி ஆங்காரி மாறி வானும் நீயே புவியேழும் நீயே ஏழை வாழ்வே உன் கையில் தாயே ஆசைக்கே அளவேது கோரிக்கை பல நூறு வினை தீர்க்கும் தெய்வமும் போல் கிடையாது அடி ஓங்காரி ஆங்காரி மாறி இங்கு எல்லோரும் வாழ வேணும் காளி நீதானடி தாய் மாதிரி எல்லோரையும் நீயாதரி அடி ஓங்காரி ஆங்காரி மாறி இங்கு எல்லோரும் வாழ வேணும் காளி தினம் நேர்மை நாடி வாழும் வாழ்வே நல்ல வாழ்க்கையாகும் மலை போலே அசையாத மனம் வேணும் வரம் வேணும் நதி போல நானும் வாழ அருள்வாயே அடி ஓங்காரி ஆங்காரி மாறி இங்கு எல்லோரும் வாழ வேணும் காளி நீதானடி தாய் மாதிரி எல்லோரையும்
வேணும் நீயாதரி அடியோகாரி அங்காரி மாறி இங்கு எல்லோரும் வாழ வேணும் காளி எடுறா அந்த வெத்தலை பாக்கு. இந்தாங்கண்ணே. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தீங்க. உங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுக்க கூடாது. நீ ஏப்பா கடவுள் மேல பழிய போடுற? எந்த பாவிகளும் வேணும்னு தீய வச்சிருக்கிறானுங்கப்பா. அந்த படுபாவே நல்லா இருப்பானா? அன்னைக்கு உன்னை வீடு தேடி வந்து அடிச்ச தண்டாளங்க தான் இதையும் செஞ்சிருக்கணும். சாமி அவனை நிச்சயமா தண்டிக்காம விடாது. Boss. Yes. Oh yes, come. யாரு? ராஜா. Oh, come on. ஹலோ ராஜா. விவேகம் இல்லாம உங்ககிட்ட மோதிட்டு போன ராஜாவா நான் வரல, உங்க வேலைக்கார ராஜாவா வந்திருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிடுச்சா? இல்ல, காலம் என்ன மாத்திடுச்சு. என் எதிரிகளை எவனோ ஒருத்தன் ஒர்க் ஷாப் அரிச்சிட்டான். அது தரமட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க பெருமை எனக்கு புரிஞ்சு. என் குடும்பத்தை நல்லா காப்பாத்துறதுக்கும் என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கும் தேவையான பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன். அது மட்டும் இல்ல, நான் சாகுற வரைக்கும் உங்களுக்காகவே என் உயிரை கொடுத்து உழைப்பேன். என் எதிர்காலம் இப்போ நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. என்ன நீ அவமதிச்சுட்டு போனாலும் காட்டி கொடுக்கல. அது ஒன்னே போதும் ஒன்ன நான் நம்புறது. இன்னில இருந்து நீதான் எனக்கு நம்பர் 1. தேங்க்யூ சார். எரிஞ்சு போற ஒரு ஷெட் இருந்த இடத்துல ஒரு பெரிய கராஜை கட்டி தரேன். உன் தங்கச்சி கல்யாணத்தை நானே முன்னால் நின்று நடத்தி வைக்கிறேன். சார், இனிமே நான் உங்க வீட்டு நாய். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உனக்காக ஒரு வேலை காத்துங்க. இந்த பெட்டி எப்படி நான் கொடுக்குற இந்த விலாசத்துல இதை உடனே டெலிவரி பண்ணிடு. பாபு, ராஜாவை கொண்டு விட்டுட்டு வா. ஓகே பாஸ். என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரத்தில் அவனை நம்பிட்டீங்க? நல்லா நடிக்கிறான். அவன் நடிக்கிறானா இல்லையான்றதை இன்னும் 1 மணி நேரத்துல நான் முடிவு கட்டுறேன்.